வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது டிஎம்எஸ் ஐயாவுக்கு வாய்ப்புகள் கொடுத்த இசையமைப்பாளரோட புகைப்படங்கள். சில புகைப்படம்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சிலது மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதில் நம்ம விஜயபாஸ்கர், வி குமார், இன்னும் சில பேரை சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி புகைப்படம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நம்ம போட்டுக்கிற புகைப்படம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைத்துடைய டிஎம்எஸ் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி. ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்களை பற்றி. ஆக்சுவலா ஐயாவுக்கு மொத்தம் திரை இசை பாடல்கள் மட்டுமே 10,132 பாடல்களுக்கு மேல படிச்சிருக்காரு. 3,100 சம்திங், அதான் 3,162 படங்கள், திரைப்படங்கள். அதுல 10,132. இது இல்லாம பக்தி பாடல்கள் மட்டுமே 2,300 மேல பிடிச்சிருக்காரு. கடைசியா ஒரு 3 வருஷம் அவரு எங்கேயுமே பாடுவதற்கு போகவில்லை. 2010 பி சுஷிலா அம்மா கூட படித்த பாடல்கள் தான் கடைசியாக படித்த பாடல். அந்த பாடல் என்ன என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா டைரக்டர் அவங்களுக்கு இசையமைப்பாளருக்கு கொடுத்த அவங்க பேரை சொல்றதுக்கே டைம் ஆகும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட இதா பாத்தீங்கன்னா எஸ்.எம். சுப்பையா நாயுடு, அப்புறம் ஜி. ராமநாதன், எம்.எஸ்.வி., கே.வி. மகாதேவன், இப்போ இந்த டி. ராஜேந்திர ஐயா கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அவரு படத்துல பாடுறாய்த்து. ஆமா, அதே மாதிரி கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். பாரம்பரியமாவே இசை குடும்பத்துல உள்ளவங்கதான். கோயில்கள்ல அந்த பாடல்கள்லாம் கோயில் திருவிழாக்கள் ஒன்றுதான் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அது 1945. ஆமா, அந்த வருஷத்துலதான் முதல் பாடல் அவரு திரைப்படத்துக்காக பிடிச்சது. அவருக்கு வயசு அப்ப 24, 1945. அதுக்கு முன்னால இருந்தே பாடிட்டு இருக்காரு கோயில் விழாக்களை. அப்படிப்பட்ட ஐயா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். கடைசியா அவர் ஒரு 3 வருஷம் மட்டும் பாடல்கள் எதுவுமே படிக்கல. இந்த விவரங்களெல்லாம் நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார் தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அவளுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து டைரக்டர் பெயரையும் நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய லிஸ்ட். அதுல நீங்க பாக்குற அந்த கிளிப்பிங்க கூட அந்த பேர் வரும், பாத்துக்கங்க. குறிப்பா எம்.எஸ்.வி. ஐயா அதிக படங்களுக்கு இசையமைத்து இருக்கார். ஆமா, ஐயாவுடைய பாடல்கள்ல இதுதான் உண்மை. இந்த டீடைல்ஸ் அவ்வளோத்தையுமே நம்ம ஐயா சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார் தான் கொடுத்திருக்கார். மிகவும் நன்றி, வணக்கம்.